Hello guys, welcome to DDS Tournament. நான் தான் host பேசுறேன். ஹாய் சலோ. இந்த வீடியோல சோலோ லெவலிங் மாங்கா அப்டேட்டனோட பார்ட் 8 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலனா மேல ஐகான்லயும் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, போன வீடியோட கடைசில நம்ம ஜின்னு அவன் தங்கச்சியை கிரீன் ஆக்ஸ் வந்து காப்பாத்துறதுக்காண்டி ஜின்னாவோட ஸ்கூலுக்கு அவனோட டிராகனை யூஸ் பண்ணி ஒரு பேடாஸான என்ட்ரி கொடுத்திருப்பான். அதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. சோ போன சாப்டரை பார்க்காம இருந்தீங்கன்னா இப்ப மேல ஐகான்ல ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன், அதை தொட்டு செக் பண்ணி பாருங்க. சோ போன சாப்டர் மாதிரியே இந்த சாப்டரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஜின்னுவை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. போன சாப்டர்ல ரொம்ப பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஜின்னா அப்படியே தேம்பி அழுகிறா. அப்ப ஜின்னாவோட தலையை தடவி கொடுத்துக்கிட்டே, சாரிம்மா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நம்ம ஜின்னா கிட்ட சொல்லிட்டு பின்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் ஜின்னாவோட ஃப்ரெண்டு கிட்டையும் நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ஜின்னாவோட ஃப்ரெண்டும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல ஜின்னா தேம்பி அழுகிறத பார்த்தோன்னே ஜின்னு செம்ம டென்ஷன் ஆகி இக்ரிஸ் சமன் பண்றான். இக்ரிஸ், நீ ஜின்னாவை பார்த்துக்கோ, மத்த எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸை வெளியே கொண்டு போற வேலையை பாருங்க அப்படின்னு ஜின்னு இவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவா அவனோட ஆரவை ஃபிளெக்ஸ் பண்ண மணியே இந்த கிரீன் ஆக்ஸை திரும்பி பார்க்கறான். இதை பார்த்து அந்த ஆர்க்ஸ் எல்லாமே பயத்துல நடுங்கிட்டு இருக்குங்க. அப்போ அதுங்களோட சீஃப், எனக்கு இப்போ புரியுது, என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த இம்மோர்டல் ஹை ஆர்க்ஸ் எல்லாமே இவனோட சோல்ஜர்ஸ் தானா? யாரா நீ? உன்னால எப்படிடா நாங்க பேசுற பாஷையை பேச முடியுது? இப்படி இந்த கிரீன் ஆர்க்கோட சீஃப் ஜின்னு கிட்ட கேட்க அதுக்கு ஜின்னு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே அந்த கிரீன் ஆர்க்கை முறைச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சீஃப், ரைட்டு, இவன் நான் கேட்குற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி தெரியல, ஸோ அவனை அடிச்சு கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சீஃப் ஆர்டர் கொடுக்க, இதை கேட்டோடனே ஒரு 2-3 ஆர்க்கு ஜின்னுவை அட்டாக் பண்ண போதுங்க. பட் நம்ம ஜின்னு அதை எல்லாத்தையுமே அசால்ட்டா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லா ஆர்க்கும் ட்ரிகர் ஆகி ஜின்னுவை அட்டாக் பண்ண போதுங்க. பட் ஜின்னு அந்த எல்லா ஆர்க்ஸையுமே ஈஸியா ஒரு சில இன்ஸ்டன்ட்ல நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்து அந்த சீஃப் செம்ம ஷாக் ஆக, அப்ப ஜின்னாவை எப்படி இந்த சீஃப் வாயோட பிடிச்சி தூக்கி ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஜின்னு அந்த சீஃபோட தவடாவை பிடிச்சு அப்படியே செவத்துல தூக்கி சொருகி நிப்பாட்டிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பசங்க செத்து கிடக்குறாங்க. அப்ப ஜின்னு அந்த சீஃப் கிட்ட, எதுக்காண்டிடா நீங்க எல்லாருமே இப்படி ஹியூமன்ஸை கொல்லணும்னு வெறி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வெறி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த சீஃப் கிட்ட கேட்கறான். அதுக்கு அந்த சீஃப், எப்போதுமே எங்களோட மூளைக்குள்ள ஹியூமன்ஸை கொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும், அதனால தான் நாங்க ஹியூமன்ஸை கொல்றோம் அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் சொல்றான். இதை கேட்ட நம்ம ஜின்னு அந்த சீஃப் கிட்ட, என்ன பாரு, என்ன பார்க்கும் போது அந்த வாய்ஸ் உன்கிட்ட என்னைய கொல்ல சொல்லுதா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு அந்த சீஃப் கிட்ட கேட்கறான். அப்போ சீஃப் ஜின்னுவோட ஆறாவை பார்த்து பயந்து போய், டே என்னை விட்டுறா, டே நான் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன்டா, என்னை மனுஷரு அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். பட் ஜின்னு அந்த சீஃப் கிட்ட, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா, அந்த வாய்ஸ் உன்கிட்ட என்னைய கொல்ல சொல்லுதா, சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் கிட்ட ஜின்னு கேட்கறான். ஆனா இந்த சீஃப் ஜின்னு கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் சொல்லாம, என்னைய மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னைய மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஜின்னு கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப இதை கேட்ட ஜின்னு, சார் ரைட்டு, நான் உன்னோட கண்ணுக்கும் ஹியூமனா தெரியல, வெல் இது எனக்கு ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை, நான் உன்னை மன்னிச்சிருந்தா சீஃப், நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணிடுறேன், ஆனா அந்த ஃபர்கிவ் பண்ற ப்ராசஸ்ன்றது பெயின்லெஸ்ஸா இருக்குன்னு மட்டும் நீ நினைக்காத அப்படின்னு நம்ம ஜின்னு அந்த ரெட் பிளேட் ட்ரைபோட சீஃபை கொன்றுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பெரு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ப்ளூ கேட்டை காட்டுறாங்க. அப்போ அந்த ப்ளூ கேட்டுக்குள்ள நம்ம ஜின்னு அந்த கேட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஹீலர் வந்து ஜின்னு கிட்ட பேசியிருப்பாளையா, அந்த பொண்ணு ஒரு எறும்பு கூட சண்டை போடுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அந்த வேம்பைர்ஸ்லாம் எவ்வளவு எக்ஸ்பென்சிவானதுன்னு உனக்கு தெரியுமா, அதுங்களை இப்படி சாப்பிடாது, அதை விடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த ஆண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆண்ட், போட்டி எங்கிட்டு என்னை ஒழுங்கா திங்கி விடுறிய அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட ஷோல்டர்ல ஒரு ஸ்கிராட்சை போட்டு விட்டுருது. அந்த சமயத்துல பெரு அங்க அப்பியர் ஆகி இவங்க 2 பேருக்கு நடந்துகிட்டு இருந்த ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் அசால்ட்டா ஹீல் பண்ணி விட்டுட்டு போகுது. இதை பார்த்து அந்த பொண்ணு, ஜின்னுவோட சமனால ஹீலிங் யூஸ் பண்ண முடியாது, அதுவும் நான் தான் இந்த நைட் கில்லே ஒரு பெஸ்ட் ஹீலரு, என்னைய விட அது சூப்பரா ஹீல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்ப இவங்க எல்லாருமே ஒரு கேட்டை திறந்து அந்த டஞ்சனோட பாஸை மீட் பண்றாங்க. அப்போ அந்த டஞ்சனோட பாஸ் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ல கிரீன் ஆரோவோட செம்ம பயங்கரமா இவங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு கீழே ஒரு 10 100
அண்டர்ஸ்ன்றது நின்றுகிட்டு இருக்கு. இதை பார்த்தா நைட் கில்ட சேர்ந்த சோல்ஜர்ஸ் ஆத்தாடி இது ஆர்க் லீச்ல, அது மட்டும் இல்லாம அதுக்கு கீழே 10 டெத் நைட்ஸ் இருக்காங்க. சைனால இருந்த ஒன் ஆஃப் தி டாப் கில்ட்ல ஒன்னான கோல்டன் டிராகன் கில்டு இந்த ஆர்க் லீச்ன்ற பாஸ் எதிர்த்து சண்டை போடும் போதுதான் மொத்தமா அழிஞ்சு போச்சு. இந்த ஆர்க் லீச் அந்த கில்ட மொத்தமா அழிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு டஞ்சன் பிரேக்கப் பண்ணிருக்கோம். ஆனா சைனால அந்த லியூ ஜிங்கிங்ன்ற ஒருத்தர் இருந்தனால அந்த டஞ்சன் பிரேக்ல இருந்து எந்த ஒரு பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை மொத்தமா அழிச்சிட்டாங்க. சோ நம்மள மாதிரியான ஜஸ்ட் ஏர் ஆங்கர்ஸால இந்த ஆர்க் லீச்சை டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைட்ல இருந்து ஒருத்தன் பாஸ் இந்த அண்டர்ஸ் எல்லாமே நம்மள பின்னாடி இருந்து கவர் பண்ணிருச்சுங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். இதை கேட்ட பாஸ் என்னடா சொல்ற அண்டர்ஸா, அந்த ஆண்ட் சாப்பிடாம விட்ட அண்டர்ஸ் எல்லாமே திரும்ப உயிரோட வந்துருச்சா, டேம் இட், அதுங்களை உள்ள வரவிடாம வெளியே வச்சு அடங்க, டோரை பிளாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் ஆர்டர் கொடுக்குறான். அப்ப ஹெட் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தன் ஹோலி வால்னு ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி அந்த டோரை பிளாக் பண்ணிடுறான். அந்த சமயத்துல ஹெட் அவன் மனசுக்குள்ள அண்டர் அசோசியேஷன் சைட்ல இருந்து ஏரங் கேட்லயே இதுதான் ஒரு டிஃபிகல்ட்டான கேட்னு எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு நம்ம ஹெட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த கேட்டை பிளாக் பண்ணிட்டு இருந்தவன் பாஸ் என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது, வெறும் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஹெட்டுக்கு கையை ஓட மாட்டேங்குது, காலை ஓட மாட்டேங்குது, அப்படியே என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சு நின்றுகிட்டு இருக்கான். அப்போ அந்த சமயத்துல பின்னாடி பெரு அப்பியர் ஐயா அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல வாக்க போட்டு அந்த ஆர்க் லீச்ன்ற இந்த டஞ்சனோட பாஸ் முன்னாடி போய் நிக்குது. அப்போ பெருவை பார்த்த அந்த ஆர்க் லீச் நீங்க எல்லாருமே ஷேடோ ஆர்மி தானே, மோனார்ச்சோட ஷேடோ ஆர்மி, எதுக்குடா எங்களை அட்டாக் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்க் லீச் பெருவை பார்த்து கேக்குது. அதுக்கு பெரு நாங்க எல்லாருமே மோனார்ச்சால பர்சனலா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஆனா நீ அப்படி கிடையாது, நீ மோனார்ச்சால தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னு பெரு அந்த ஆர்க் லீச்சை பார்த்து சொல்லுது. அதுக்கு ஆர்க் லீச் இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் மோனார்ச் கிட்ட பர்சனலா ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா பெரு அந்த ஆர்க் லீச் பக்கத்துல வரது மட்டும் இல்லாம எப்படி மின்பயங்குவ பின்னாடி இருந்து குத்தி அவன் நெஞ்சில ஒரு ஓட்டையை போட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஆர்க் லீச்சை முன்னாடி இருந்து குத்தி அது நெஞ்சில ஒரு ஓட்டையை போட்டு டோனட் ஆக்கிட்டு சாக போற சமயத்துல எதுக்குடா இவ்வளவு வாய் பேசுற அப்படின்னு நம்ம பெரு அந்த ஆர்க் லீச்சை குத்தி படுக்க போறது மட்டும் இல்லாம அந்த ஆர்க் லீச்சை அப்படியே மொத்தமா அப்சர்வ் பண்ணிருது. இப்படி பெரு அந்த ஆர்க் லீச்சை அப்சர்வ் பண்ண உடனே அந்த ஆர்க் லீச் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா அண்டர்ஸ்மே அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிருதுங்க. இப்படி அந்த ஆர்க் லீச்சை பெரு ஒன் ஷாட்ல நாக் பண்ணதை பார்த்தோன்னே நைட் கில்ட சேர்ந்த எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ பெரு பயங்கரமா ஒரு ஸ்கிரீம் பண்ணி அதோட ஆராவை ஃபிளெக்ஸ் பண்ணுது. அப்போ இதை பார்த்த ஹெட் நான் இது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போ ஹெட் பக்கத்துல இருந்தவன் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான சமன்ஸ் ஹண்டர் சஞ்சின் வச்சிருக்க வரைக்கும் அவன் எந்த ஒரு டஞ்சனுக்கும் போக வேண்டிய அவசியம் வராது. ஜஸ்ட் இந்த சமனிங் சோல்ஜர்ஸ் அந்த டஞ்சனுக்கு அனுப்பிச்சு வச்சாலே போதும், இதுங்க இருக்க பவர் லெவலுக்கு இதுங்களே அந்த டஞ்சனை கிளியர் பண்ணி விட்டுருமே அப்படின்ற மாதிரி அந்த சைட்ல இருந்தவன் சொல்ல அப்ப இதை கேட்ட ஹெட் ஜின்வு இந்த எல்லா சமன்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேஜிக் எனர்ஜின்றது அவன் உடம்புல இருந்து ட்ரெயின் ஆகும். ஒருவேளை ஜின்னுவால அவனோட எல்லா சமன்ஸுமே ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா அவன் கிட்டத்தட்ட இந்த கண்ட்ரியில இருக்க எல்லா கில்டை விடையும் ஜின்வு செம ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹெட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் பக்கத்துல இருந்தவன் நோ நம்ம பேசாம ஜின்னுவோட கில்டு கூட நம்ம கில்டை மர்ஜ் பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹெட் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம கில்டுன்றது இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய டாப் 5 கில்டுல ஒண்ணு, அப்படிப்பட்ட கில்டு இப்ப புதுசா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பையன் ஒரு கில்டு ஆரம்பிக்கிறான்ற விஷயம் தெரிஞ்ச உடனே டாப் 5ல இருக்க நம்ம கில்டு அவன் கூட போய் மர்ஜ் ஆனா நல்லா இருக்குமா, அதனால நான் என்ன சொல்றேன் நம்ம ஜின்னு கூட மர்ஜ் பண்றதுக்கு பதிலா அவன் கூட அலையன்ஸ் மேக் பண்ணிப்போம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹெட் சொல்றாப்ல. அதுக்கு பக்கத்துல இருந்தவன் நோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, ஜின்னுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படும் நினைக்கிறியா, அவன் தனியாவே போய் மொத்த டஞ்சனையும் கிளியர் பண்ணி விட்டு வந்துருவான், அவன் கூட நம்மளால அலையன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்துல இருந்தவன் கேட்கறான். இதை கேட்ட ஹெட் இந்த பிற தம்பி ஜின்னு ஸ்ட்ராங்கா இருக்கனால அவனால ஹண்டர் அசோசியேஷனோட லாவை மீற முடியும்னு நினைக்கிறியா, அவனால தனியாவே போய் ஒரு டஞ்சனை கிளியர் பண்ண முடிஞ்சாலும் அந்த டஞ்சனை ரைட் பண்றதுக்கு முதல்ல ஒரு ஹெட் கவுண்ட் வேணும், அதாவது அந்த டஞ்சனை ரைட் பண்றதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்ல ஆளுங்க வேணும். சோ அந்த ஹெட் கவுண்ட் ஜின்னு கிட்ட லேகா இருக்கு, அந்த லேகா இருக்க பிளேஸ நம்ம ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹெட் சொல்றாப்ல. இதை கேட்ட பக்கத்துல இருந்தவன் நோ நீ அப்படி வரியா, நம்ம ஜின்னுவோட சப்போர்ட்டிங் டீமை ஜாயின் பண்ணி அவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்ல வரியா, வேற மாதிரி திங்க் பண்றேனா அப்படின்னு பக்கத்துல இருக்கேன் சொல்ல அதுக்கு ஹெட் குறி வச்சா பொறி விழுந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். குறி வச்சா ஏற விழணும். அப்போ ஹெட் கூட இருந்தவன் நோ நம்மள மாதிரியான பெரிய கில்டு ஜின்னு கூட சேர்ந்து வேலை செஞ்சோம்னா வெளியே இருக்கவங்க எல்லாருமே இவங்க என்னடா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் கில்டு ஆரம்பிச்சோன்னா அவன் கூட ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகாதா அப்படின்னு இந்த கூட இருந்த பைபிள கேட்க அப்போ ஹெட் டே நம்ம அவன் கூட சும்மா வேலை செய்யல, அவன் கூட சப்போர்ட் டீமா சேர்ந்து சப்போர்ட் டீமா வேலை செய்ய போறோம் சரியா, சப்போர்ட் டீம் அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை கழுவுறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆர்க்ஸ் அட்டாக் பண்ண ஸ்கூல்ல கட்டுறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பசங்க செத்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்கள்ல ஒரு பையனோட அம்மா அவங்க பையன் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழுகுறாங்க.
இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜின்வோவையும் சேர்மன் கோவையும் காட்டுறாங்க. அப்ப சேர்மன் கோ ஜின்வு கிட்ட இந்த மாதிரி 213 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அட்டாக்கோட ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலை ஒட்டி எஸ்கேப் ஆகி தப்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே இப்போதைக்கு சேஃபா இருக்காங்க. அதை தவிர்த்து 10 பேரை நீ காப்பாத்திருக்க, மிச்சம் இருக்கவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆக முடியாம அங்கேயே இறந்துட்டாங்க. நம்ம இந்த ஆக்சிடென்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி தடுத்திருக்க முடியும். இந்த சார்ட்டை பாரு. இந்த சார்ட்ல 6 மாசத்துல வேர்ல்டு வைடா எவ்வளவு கேட்ஸ் புதுசா அப்பியர் ஆகுதுன்றத காட்டுது. இப்படி புதுசா அப்பியர் ஆகிற கேட்டோட நம்பர்ஸ்ன்றது டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி கேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ஒரு பக்கம் ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுன்னு பார்த்தா, இந்த பக்கம் வேர்ல்டு வைடா ஏகப்பட்ட பேர் அவங்களோட பவர்ஸ் அவேக்கன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பக்கம் எவ்வளவு மான்ஸ்டர்ஸ் அதிகமாகுதோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஹண்டர்ஸோட குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொல்ல, இதை கேட்ட ஜின்வு இந்த விஷயம் எல்லாம் புதுசா இருக்கு, ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்னு நம்ம ஜின்வை மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நீங்க என்ன விஷயம் பேசுறதுக்கான நீங்க கூட்டு வந்தீங்க சேர்மன் கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு சேர்மன் கோ கிட்ட கேட்க, அதுக்கு சேர்மன் கோ உனக்கு ஜப்பான், சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, ஜெர்மனி அப்புறம் மிடில் ஈஸ்ட் இந்த எல்லா நேஷன்ஸ்ல இருந்தும் உன்னை கான்டாக்ட் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்ன்றது வந்திருக்கு. இதை தவிர்த்து ஒரு சில பேர் அன்அஃபிஷியலா உன்னை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உனக்கு வந்திருக்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே ஹண்டர் அசோசியேஷன் பிளாக் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. எங்களால நீ கேட்டுக்கிட்ட மாதிரி உன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மற்ற எல்லாமே உன்னோட டிசிஷன் தான் ஹண்டர் சங் ஜின்வு. எனக்கு பயமா இருக்கு ஜின்வு, நீ இந்த கண்ட்ரியை விட்டு போயிட்டேனா அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரி ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரியால தாங்க முடியுமான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்படி சேர்மன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜின்னுவோட தங்கச்சி ஜின்னாவை அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வந்துடுறாங்க. அப்ப ஜின்னுவை இறங்கி ஜின்னாவை பாக்குறக்காண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போறப்போ சேர்மன் கோ ஜின்னுவை கூப்பிடுறாப்ல, என் பவர்ஸை வச்சு என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சோ இந்த சவுத் கொரியா விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ ஜின்வு கிட்ட கேட்கறாப்ல. இதை கேட்ட ஜின்வு என்னடா அந்த மனுஷன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப சேர்மன் கோ இந்த சவுத் கொரியால மொத்தம் 10 எஸ்ராங் ஹண்டர்ஸ் ஆர்ஜினேட் ஆயிருக்காங்க. அதுல 2 பேரு மான்ஸ்டர்ஸோட கையால இறந்து போயிட்டாங்க. ஒருத்தன் இந்த சவுத் கொரியாவையே அபேண்டன் பண்ணிட்டான். சோ இனிமேலும் ஹண்டர் அசோசியேஷனால சும்மா இருக்க முடியாது. இந்த ஹண்டர் அசோசியேஷனால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்ண தயாரா இருக்கோம். ஸோ ஹண்டர் சங் ஜின்வு எங்களை விட்டு போயிடாத, உனக்கு என்ன வேணும்ன்றத சொல்லு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சேர்மன் கோ கேட்கறாப்ல. இதை கேட்ட ஜின்வு, சார் ரைட்டு, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க பண்ணி தந்தா போதும். ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஹை ரேங்கிங் கேட்டா இருந்தாலும் அந்த கேட்டுக்கு என்னைய தனியா போக விட்டீங்கன்னா நான் இந்த சவுத் கொரியா விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜின்வு சொல்றான். இதை கேட்ட சேர்மன் கோ, நீ என்ன சொல்ல வர, ஒரு ரைடுக்கு தேவையான மினிமம் ஹெட் கவுண்ட் ரூலை உனக்கு மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றியா அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ ஜின்வு கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்வு எஸ் நான் அதை தான் கேட்கறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப சேர்மன் கோ இந்த ஹெட் கவுண்ட் ரெகுலேஷன்ன்றது ஹண்டர்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணாம ஏதாச்சும் ஒரு டஞ்சனுக்குள்ள போய் அவங்களோட உயிரை இழக்கிறதுனால தான் இந்த ஹெட் கவுண்ட் ரெகுலேஷன்ன்றது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதை நீ உனக்கு மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றியா அப்படின்னு நம்ம சேர்மன் கோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒருவேளை நீ அதுக்காண்டி தான் தனியா கில்டு ஆரம்பிச்சியா அப்படின்னு நம்ம சேர்மன் கோ கேட்க, அதுக்கு ஜின்வு எஸ் நான் அதுக்காண்டி தான் ஆரம்பிச்சேன். ஸோ இந்த டிஃபிகல்ட்டான ரெக்வஸ்ட் உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சேர்மன் கோ கிட்ட ஜின்வு கேட்கிறான். அப்ப சேர்மன் கோ அவரோட மனசுக்குள்ள ஒன் மேன் ஆர்மி நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சேர்மன் கோ அவரோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் ரைட்டு ஜின்வு, இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு, இதை பண்றது ஒன்றும் இம்பாசிபிள் இல்லை, ஸோ நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்தை அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொல்ல, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சோ ஹியூங்னு ஒரு மாடலை காட்டுறாங்க. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணா நம்ம ஜின்னுவோட தம்பி ஜின்ஹோ தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். நோனா நல்லா இருக்கியா, நான் உன்ட ஒரு விஷயத்தை கேட்கறக்காண்டி தான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி நீ எங்க அப்பாவோட கில்டில் ட்ராப் ஆகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். ஸோ நீ எங்க அப்பாவோட கில்டில் இருந்து எம்ப்ளாயின்ற அந்த ஸ்டேட்டஸை தூக்கி போட்டுட்டு என் கில்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. கில்ல வந்து நீ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இஷ்டம் போல என்னனாலும் பண்ணிக்கோ, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, டே என்னடா திடீர்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, கில்டா அதை விட உன் தங்கச்சி ஜின் ஹை கொரியாவுக்கு திரும்ப வர தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க, அப்ப ஜின்ஹோ போன்லயே, அடியே என் தங்கச்சி வரது போறது எனக்கு தெரியாதா, எங்க இல்ல ஃபவுண்டிங் மெம்பர் ஒரே ஒருத்தவங்க மட்டும் கம்மியா இருக்கும், ஸோ அதை ஃபில் பண்றதுக்காண்டி தான் உனைய கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம ஜின்ஹோ அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, இதை கேட்ட அந்த பொண்ணு, ஏண்டா நான் இருக்கிற இடத்த விட்டு கிரியேட்டே பண்ணாத ஒரு கில்ல வந்து என்னை ஜாயின் பண்ண சொல்றியா, டே ஜின்ஹோ ஏதோ ஒரு லூசு பையன் பின்னாடி இருந்து மண்டையில நல்லா மசாலா அரைச்சிக்கிட்டு இருக்கான் பார்த்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு ஜின்வா, அடியே அந்த லூசு பையன் யாருன்னு தெரிஞ்சா நீயே ஷாக் ஆயிடுவ அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பொண்ணு யாராவே அப்படின்னு கேட்கறதோட அப்படியே கட் பண்ணி இவங்களோட ஆஃபீஸை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜின்னு, இதுதான் நீ சொல்லிக்கிட்டு இருந்த அந்த 3வது பர்சனா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். அப்ப ஜின்ஹோ அந்த பொண்ணை நம்ம ஜின்னுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். இதுதான் என்னோட கசின் யூ சோ ஹியூங், இவ வந்து ஒரு ஏராங் ஹண்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ ஜின்னு கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றான் அந்த பொண்ணை. அந்த பொண்ணு, டே நிஜமாலே என் முன்னாடி ஜின்ஹோ தான் நின்றுகிட்டு இருக்கானடா அப்படின்ற மாதிரி சம ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கா. அப்ப ஜின்ஹோ, எதுக்கு நீ ஆச்சரியப்படுற, நீயும் ஒரு செலிபிரிட்டி தானே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அப்ப ஜின்ஹோ கிட்ட, என்னடா நீ டி ரேங்க் ஆனா உன் கசின் மட்டும் ஏ ரேங்கா இருக்கா, அவைக்கன் பண்றதுக்கு ஒருத்தவங்களோட ஜீன் எப்படி அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ, வெல் ஒரு சில கேசஸ்ல சிப்லிங்ஸ் 2 பேருமே ஒரே சமயத்துல அவைக்கன் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ஒரு ஹண்டர்ன்றனால எனக்கு இதை பத்தி என்ன சொல்லணும்னு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி ஜின்ஹோ சொல்றான். அப்ப ஜின்ஹோ அந்த பொண்ணு கிட்ட, ஜின்ஹோ உன்ட
எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த பொண்ணு எஸ் ஜின்ஹோ என்ற எல்லா விஷயத்தையும் சொன்னான். உங்க கில்டுக்கு ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் குறையுதாமே, அதனாலதான் என்னை கூப்பிட்டேன்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்ட ஜின்ஹோ, இங்க பாருமா, நீ என் கில்டுல சேர்ந்தனா உன்னைய பத்தி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வரும், ஸோ அதெல்லாம் உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ அந்த பொண்ணு கிட்ட கேட்க அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப சலிச்சுக்கிட்டு யூஜிங் சங் கூட என்னை சேர்த்துறது இருக்கு பதிலா இப்படி என்னைய பத்தி ஆர்டிகல் வந்தா கூட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஜின்ஹோ கிட்ட சொல்றா. இதை கேட்ட ஜின்ஹோ, யாரா அது அந்த யூஜிங் சங் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஜின்ஹோ, இன்னும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவன் தான் யூஜிங் சங் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு நம்ம ஜின்ஹோக்கு ஞாபகம் வந்துருது. ஓ அண்ணனா, சார் ரைட் ரைட் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ சொல்ல டக்குன்னு அந்த பொண்ணு, ஓ யூஜிங் சங் எல்லா இடத்துலயும் ஃபேமஸா இருக்கானா, சார் ரைட் ரைட். ஜின்ஹோ, நாங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து அதை நான் எஸ்என்எஸ்ல என் ப்ரொஃபைல அப்லோட் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கிறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹண்டர் அசோசியேஷனை காட்டுறாங்க. அங்க நம்ம சேர்மன் கோ இந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்ல இருக்க மெயினான மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஜின்ஹோ கேட்ட ரெக்வஸ்டா அவங்க எல்லாத்தையுமே சொல்றாப்ல. அப்ப அந்த மெம்பர்ஸ்ல ஒருத்தன் சேர்மன் கோவை பார்த்து, நீ என்ன பேசுறன்னு உனக்கே தெரியுதா, சமனிங் கிரியேச்சர்ஸை ஒரு டஞ்சனுக்கு ரைட் பண்றதுக்கு தேவையான டீம் மெம்பர்ஸா கவுண்ட் பண்ண சொல்றியா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் நியாயமா இருக்கா? ஹண்டர் சங் ஜின்ஹோ இன்னும் அவனோட கில்ட ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள அவனுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ரெகுலேஷனை கிரியேட் பண்ண சொல்லிட்டு இருக்க. இதுனா ஹண்டர் அசோசியேஷன் அவனை மட்டும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுது, என்ன நடக்குதுங்க? ஹண்டர் அசோசியேஷன்றது எல்லாருக்குமே ஃபேரா இருக்க வேணாமா, அது என்ன ஜின்னுக்கு மட்டும் தனியா ஸ்பெஷலா ட்ரீட் பண்றீங்க? ப்ளீஸ் ஏதாச்சும் பேசுங்க ஹண்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் கன் ஹியூ அப்படின்னு இந்த பைப்ல சேர்மன் கோவை பார்த்து கேட்க, அப்ப இதை கேட்ட சேர்மன் கோ அவரோட பவர்ஸை ஃப்ளெக்ஸ் பண்ண மாதிரியே, ஆமா நீங்க சொல்ற எல்லாமே உண்மைதான், ஹண்டர் அசோசியேஷன்றது ஜின்னுவை ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணுது அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொன்னோன்னே இதை கேட்ட அங்க இருந்து எல்லாத்துக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அப்ப நம்ம சேர்மன் கோ, இங்க இப்ப இருக்க எல்லா டீமே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம சைட்ல இருந்து 2 டீமை ஒரு டஞ்சனை ரைட் பண்றதுக்காண்டி அனுப்புறோம். ஒரு டீம்ல 20 மெம்பர்ஸ், அவங்க எல்லாருமே ஏ ரேங்க் ஹண்டர்ஸ். அப்புறம் இன்னொரு டீம்ல எஸ் ரேங்க் ஹண்டரான நம்ம சங் ஜின்ஹோ இருக்கான். சோ இந்த 2 டீம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டீம் கூட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். அந்த சமயத்துல நீங்க எந்த டீம் கூட ஒன்னா சேர்ந்து வேலை செய்வீங்க, எந்த டீமை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சேர்மன் கோ எல்லா டீமே கேட்டுட்டு, மதிப்பிற்குரிய இந்த கமிட்டி மெம்பரான நாம் ஜோங் உக், நீங்க இப்ப ரீசெண்டா ஏற்கனவே இருந்த இடத்த விட்டுட்டு புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுவும் ஹண்டர்ஸோட கில்ட் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க. எதுக்காண்டி நீங்க ஏற்கனவே இருந்த இடத்த விட்டுட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆனீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே இருந்த இடத்த விட இந்த இடம்ன்றது செம்ம எக்ஸ்பென்சிவ் ஆனது, சோ எதுக்காண்டி இந்த இடத்துக்கு மூவ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சேர்மன் கோ அந்த பைபிள்கிட்ட கேட்க, இப்படி சேர்மன் கோ கேட்டோடனே அந்த பைபிளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அப்ப இந்த கேள்விக்கு அந்த பைபிளால ஆன்சர் பண்ண முடியல. இந்த கேள்விக்கும் நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி அந்த பைபிள சேர்மன் கோ கிட்ட கேட்க, அப்ப சேர்மன் கோ, இந்த வாய் தானே பேசிச்சு, இவனுக்கு ஒரு செக்மேட் வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி, உங்களோட சேஃப்டிக்காண்டி தான் நீங்க ஏற்கனவே இருந்த இடத்த விட்டுட்டு இப்போ இந்த புது அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க, கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த கொரியால இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் அவங்க கிட்ட கையில காசு இருந்தா அவங்களும் ஒரு சேஃபான சிட்டிக்கு மூவ் ஆயிருவாங்க. ஆனா அவங்க கிட்ட காசு இல்ல. ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் அவங்களோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டியும் சேஃபா வச்சுக்கிறதுக்காண்டியும் ஹண்டர் சங் ஜின்ஹோவை ஆட்டைய போறதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் நீங்க ஜஸ்ட் ஹண்டர் சங் ஜின்ஹோவோட இந்த சின்ன ரெக்வஸ்ட்டை கூட ஃபுல்ஃபில் பண்ணலனா ஹண்டர் சங் ஜின்ஹோ இங்க இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏற்கனவே இதே மாதிரி டாங்ஸுன்ற ஒருத்தன் நம்மளை அபேண்டன் பண்ணிட்டு அமெரிக்கா கூட சேர்ந்துட்டான். அதே மாதிரி அமெரிக்கா ஏற்கனவே ஹண்டர் சங் ஜின்ஹோவோட பேசிருச்சு. சோ இப்போ சொல்லுங்க, நான் கேட்கிற இந்த ரெக்வஸ்ட்ன்றது ஒரு தேவையில்லாத ஒண்ணா இல்ல தேவையுள்ள ஒண்ணா? மறுபடியும் கொரியால ஒரு எஸ் ரேங்க் கேட் ஓபன் ஆச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே யாரு காப்பாத்துவா அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சேர்மன் கோ சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சாஹேவை காட்டுறாங்க. அப்போ அவளோட சோஷியல் மீடியால ஜின்னு ஏதோ ஒரு பொண்ணு கூட செல்ஃபி எடுத்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம சாஹே செம ஷாக் ஆகுறதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த வீடியோன்றது கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். இந்த வீடியோன்றது சண்டேவே அப்லோட் பண்ண வேண்டியது, பட் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால பாதி வீடியோன்றது கட் ஆகி அழிஞ்சு போயிடுச்சு. அதே சமயத்தில் நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருந்தனால என்னால் அதை ரெக்டிஃபையும் பண்ண முடியல. ஸோ நான் திரும்ப வீட்டுக்கு வந்து அழிஞ்சு போன மிச்சத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் உங்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரி கூடிய விரைவில் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லைக் வருதோ அப்போதான் இந்த யூடியூப்காரன் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோ எல்லாரும் பார்க்குற மாதிரியான வீடியோ ஒன்று யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு முடிஞ்ச வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோன்றது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போடுற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே முன்னாடி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXT Enemy.